ரிஷப் பண்ட் இவரோட வருகைக்காக வந்து ஹோல் இந்தியாவே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் கௌதம் காம்பீர் ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் வந்து கேகேஆர் வந்து அவர் பார்த்துக்கிறாரு. அஃப்கோர்ஸ் இந்தியன் டீமில் வந்து இப்போ நீங்கள் T20 கிரிக்கெட் எடுத்திங்கன்னா விக்கெட் கீப்பர் கேனாட் பேட் அட் த டாப். கேஎல் ராகுல் வந்து நான் மிடில் ஆர்டரில் தான் ஆட போகிறேன், ஸோ ப்ரூவ் தட் அப்படின்னு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அவர் மிடில் ஆர்டரில் ஆடினார்னா பயங்கரமான டைனமிக் சேஞ்ச் அது இன் டர்ம்ஸ் ஆஃப் தி காம்பினேஷன். இன் மை ஒப்பீனியன் கிறிஸ் வோக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டர்ஸ். லியம் லிவிங்ஸ்டனுக்கு ரொம்ப வைட்டல் இயர், ஏன்னா ஒரு ரொம்ப ஹைப் கொடுத்த ஒரு T20 கிரிக்கெட்டர். லாஸ்ட் ஒரு 1 or 2 years 1.5 years ரொம்ப பெருசாக எதுவும் பண்ணல. மும்பை undoubtedly the strongest side in this year's competition, where they will struggle ரெண்டு ஏரியா. இந்த டீமுக்காக ரொம்ப வெயிட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷப் பண்டோடைய கம்பேக் இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ்ன்னு சொல்லி எல்லா கிரிக்கெட்டர்ஸுமே பேசியிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் நம்ம மிடில் ஆர்டர்ஸில் நம்ம நிறைய மிஸ் பண்ணுற ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லி ரிஷப் பண்ட்டை சொல்லியிருந்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இப்போ அவர் மறுபடியும் விளாட்றாரு. செகண்ட் மேட்ச் இஸ் பஞ்சாப் அண்ட் டெல்லி மேட்ச். இதில் யார் உங்களுடைய ப்ரெடிக்டட் 11? ஸோ பஞ்சாப் ஐ திங்க் பார்த்தீங்கன்னா ஆன் பேப்பர் ஆஸ் அ T20 ஃப்ரான்ச்சைஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். இன்ஃபேக்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாகவே அப்படி தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஐ திங்க் அவங்களோட ப்ராப்ளம் என்னென்னா சென்னைக்கு சொன்ன ஆப்போசிட் தான். ஒரு ஸ்ட்ராங் கோர், ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட், இந்த சென்ஸ் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. நீங்கள் எவ்ரி 1 year 2 years கேப்டன்சி மாற்றுறது, யார் யார் ஆட போகிறாங்கன்ற ஒரு 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 கான்ஃபிடென்ஸே இல்லாத ஒரு மேனேஜ்மெண்ட் அண்ட் த பிளேயர்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸே இந்த வாட்டி ரைலி ரூசூலாம் வாங்கியிருக்காங்க, ஜானி பேஸ்டோ இருக்காரு, ககிசோர் அபாடா ஏற்கனவே இருக்காரு, லியம் லிவிங்ஸ்டனுக்கு ரொம்ப வைட்டல் இயர். ஏன்னா ஐ திங்க் இஸ் பீன் ஒரு ரொம்ப ஹைப் கொடுத்த ஒரு T20 கிரிக்கெட்டர். லாஸ்ட் ஒரு 1 or 2 years 1.5 years ரொம்ப பெருசாக எதுவும் பண்ணல. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி க்ரூஷியல் இயர் ஃபார் ஹிம். ஏன்னா இஃப் ஹி கம்ஸ் குட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் T20 கிரிக்கெட்டர்ஸ். ஏன்னா அவர் போலிங்கும் போடுவார், நல்ல ஃபீல்டர். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாம் கரன் சுட்டி குழந்தை சொல்லுவாங்க, அவரை நிறைய காசு கொடுத்து வாங்கினாங்க லாஸ்ட் இயர். கேப்டனும் பண்ணார் நடுவில் வென் ஷிகர் தவன் வாஸ் இன்ஜர்ட். ஸோ ஆன் பேப்பர் as a T20 யூனிட் இண்டிவிஜுவல்ஸாக பார்த்தீங்கன்னா தே வெரி ஸ்ட்ராங் சைட், ப்ராப்ளி ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் சைட்ஸ் இன் தி IPL. பட் ஆனால் ஆஸ் அ டீம் ஒன்றா விளையாடும் போது அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு புரிஞ்சு அதை டெலிவர் பண்ணுறதுல தான் ஐ திங்க் தேல் ஃபெயில். ஏன்னா தேர் ஆல்சோ வெரி குட் இந்தியன் bowling அட்டாக். ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு, ராகுல் ஷேர் இருக்காரு. ஸோ இண்டிவிஜுவல்ஸாக பார்த்தீங்கன்னா தே வெரி ஸ்ட்ராங் யூனிட். லாஸ்ட் 2-3 yearsஆகவே அவங்க அப்படி தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. But they just don't click together as a team. I think அங்கதான் எனக்கு வந்து பஞ்சாபோடைய ஒரு ஃபேவரட் சீசன் இருக்கு. அந்த சீசன்ல வந்து ஜார்ஜ் பெய்லி கேப்டன் பண்ணுவார். ஜார்ஜ் பெய்லி, வீரேந்தர் சேவாக், அதுக்கப்புறம் வந்து அந்த மேக்ஸ்வெல் மில்லர்லாம் வந்து பவராக இருந்த ஒரு சீசன். அவங்க வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. செமிஃபைனலில் வந்து எனக்கு ஒரு மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கிற ஒரு மேட்ச் வந்து அந்த செமிஃபைனல் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட ஆடுவாங்க. சேவாக் ஒரு 100 அடிப்பார். அதுக்கப்புறம் வந்து டீம் வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நம்புறப்ப இந்த பக்கம் சென்னை பேட்டிங்கில் ஓப்பனிங்கில் வந்து ஒரு குளறுபடி நடக்கும். அதுக்கப்புறம் சுரேஷ் ரெய்னா வந்து மேட்ச் முடியலன்னு சொல்லிட்டு அந்த இன்னிங்ஸ் வேற மாதிரி கொண்டு போவாங்க. அப்புறம் சுரேஷ் ரெய்னா ஒரு ரன் அவுட் ஆனதுக்கப்புறம் மேட்ச் வந்து பஞ்சாப் கையில் போகும். அந்த சீசன் ஃபுல்லாமே வந்து மிச்சல் ஜான்சன் இருப்பார் பவுலிங்க்கு. அவங்களுக்கு ஒரு பவராக இருக்கும் அந்த சீசன். அதுக்கப்புறம் எனக்கு சேவாக் போனதுக்கப்புறம் அந்த பஞ்சாபோட பெரிய மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு KL ராகுல் வந்ததுக்கப்புறம் தான் வந்தது. அண்ட் சேவாக் வந்து பஞ்சாப் பாதுகாக்கிறப்ப தான் நமக்கு நட்டு கிடைச்சாரு. நட்ராஜன் மாதிரி ஒரு பவுலர் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவர் IPL ஏலம்ல 2 கோடி கொடுத்து எடுத்தார். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் போய் ஆட போகிறான். ஆனால் அந்த டைம் அவருக்கு வந்து இன்ஜுரி ஆச்சு. அந்த மாதிரி எனக்கு பஞ்சாப்ல இருக்கிற ஒரு மெமரி வந்து சேவாகோட சில விஷயங்கள் பண்ணது. அண்ட் உங்களுடைய ப்ரெடிக்டட் 11 ஃபார் பஞ்சாப். ஷிகர் தவன் ஓப்பன் பண்ணுவார் கேப்டன். இப்போ இவங்களோட என்ன ஒரு 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 மாதிரி ரொம்ப டஃப்பான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னா ஃபாரின் பிளேயர்ஸில் சாம் கரன் கிவன் இஸ் ஆல்ரவுண்ட் அபிலிட்டி வில் பிளே, லியம் லிவிங்ஸ்டன் வில் பிளே, ககிசோர் அபாடா ஆடினார்னா தேவ் ஆல்சோ காட் கிறிஸ் வோக்ஸ் திஸ் இயர். கிறிஸ் வோக்ஸ் வந்து ஒன் ஆஃப் இன் மை ஒப்பீனியன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டர்ஸ். ஏன்னா இல் கிவ் யூ குட் ஓவர்ஸ் அண்ட் வித் த நியூ பால் பவர் பிளேலையும் சரி பின்னாடியும் வந்து போட முடியும். அண்ட் இஸ் அ டீசன்ட் பேட்ஸ்மேன் ஆல்சோ. இப்போ நீங்கள் ககிசோர் அபாடா ஆடினீங்க ப்ளஸ் கிறிஸ் வோக்ஸ் ஆடினீங்கன்னா அண்ட் சாம் கரன் ஆடினீங்கன்னா யூ கான்ட் பிளே பேஸ்டோ ஆர் ரைலி ரூசோ. ஸோ ஐ திங்க் கிறிஸ் வோக்ஸ் மைட் நாட் ஸ்டார்ட். ஸோ அதனால் வந்து ஐ வில் பேட் ஜானி பேஸ்டோ டு ஓப்பன் வித் ஷிகர் தவன் இனிஷியலி. 3 வந்து அவங்களுக்கு பிரப்சிமரன் சிங் அவர் இருக்காரு, 3 அவர் ஆடுவார். 4 இந்த இயர் ஸோ
So I am very keen on seeing the growth of Jitesh Sharma as a cricketer. ஏன்னா அவர் இந்தியா ஆடிருக்காரு. He's done well in his limited opportunities that he's got. Jitesh Sharma will bat 4 or should bat 4 என்ன பொறுத்த வரைக்கும் in this lineup. Liam Livingston will bat 5. 6 வந்து 6 is one Indian spot. They have a lot of options. Harpreet Singh ஒருத்தர் இருக்கார் ஒரு பேட்ஸ்மேன். I think initially they might start with him. So he'll bat 6 ன்னு நினைக்கிறேன். 7 Sam Curran, Arshdeep Singh ஒன்று கண்டிப்பா, ராகுல் சார். ஸோ 9 அவங்களுக்கு வந்து சிவம் சிங்னு ஒருத்தர் இருக்காரு. இஸ் சார்ட் ஆஃப் அன் ஆல்ரவுண்டர். தே மைட் லுக் டு பிளே ஹிம். அண்ட் தென் தி அதர் ஃபாரினர் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ககிசோர் அபாடா. ஐ திங்க் திஸ் வில் பி த ஸ்டார்டிங் 11 இனிஷியலி ஃபார் தெம். பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நிறைய ஃப்ரான்ச்சைஸ் இருக்கு வேர் தே won't have clarity on the 4 foreign players to pick. நிறைய பேக்கப் ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அண்ட் இட் மைட் பி டிசைடட் ஆன் பேசிஸ் த கண்டிஷன்ஸ் ஆல்சோ. புதுசாக நிறைய விஷயங்கள் பெருசாக மாற்றம் பண்ணல. ரிக்கி பாண்டிங் அண்ட் ரிஷப் பண்ட் தான் இந்த டீமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய பேர் வந்து ஆர்டிகல்ஸில் எழுதியிருக்காங்க. ரிஷப் பண்ட் இவரோட வருகைக்காக வந்து ஹோல் இந்தியாவே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு டெல்லி டீம் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்? I think Ricky Ponting and Rishabh Pant have a very good rapport with each other also. They've gone ahead and named him as the captain. அவர் கீப்பிங் பண்ணுவாரா தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. That will affect their balance எனக்கு தெரிஞ்சு. If Rishabh Pant doesn't keep, you will have to play another Indian keeper. அவங்களுக்கு இருக்க ஆப்ஷன்ஸில் will that affect the overall dynamics of the side? அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். So it's going to be a very interesting year. Of course we are a very emotional country and Rishabh Pant coming back is an emotional decision. Okay, உங்களோட predicted 11 openers will be the same as last year. I think David Warner and Prithvi Shaw open பண்ணுவாங்க நினைக்கிறேன். 3 will be Mitchell Marsh. He's having a phenomenal last 24 months in 2020 cricket சொல்லலாம். He's in fact been elevated as Australia's T20 captain now. Rishabh Pant 4. அவர் ஆடினா 4 தான் ஆடணும் எனக்கு தெரிஞ்சு. He'll bat 4. I think 5 very interestingly they might go for Yash Dhul. Very promising young guy from Delhi. ஒரு போன under 19 World Cup லீட் பண்ண ஒரு பிளேயர் அவர். 6 ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி பிகாஸ் ரிஷப் பண்ட் இஸ் நாட் கீப்பிங், அது ஒரு இஷ்யூ அவங்களுக்கு. ஸோ ஐ திங்க் 6 வுட் பி தி ஒன்லி அதர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் தே ஹேவ் இஸ் அபிஷேக் ஃப்ரம் பெங்கால். லெஃப்ட் ஹேண்ட் லாஸ்ட் இயரே ஒரு 2-3 கேம் ஆடினாரு இஃப் ஐ ரிமெம்பர். ஸோ ஐ திங்க் ஹீல் பேட் 6. தே மைட் பேட் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அப்படின்னு ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டர். ஐ திங்க் ஹீல் பேட் அட் 6 அண்ட் அபிஷேக் போரல் மைட் பேட் அட் 7. ஸோ 3 ஃபாரினர்ஸ் ஆச்சு. தி அதர் ஃபாரினர் தட் தே வில் பிளே in my opinion would be Lungi Ngidi as their fast bowler, because I think Andrik Nokia is not yet fully fit. So Lungi Ngidi might start as the fast bowler. Kuldeep Yadav wicket திரும்பிச்சுனா they also have another option in bowling, spin bowling பாத்தீங்கன்னா லலித் யாதவ் ஒருத்தர் இருக்கார். He'll also give you some runs with the bat. So ஒரு மாதிரி spinning wicket டெல்லியில் you are expected to have slow wickets, so I think he'll bat at 9, Kuldeep Yadav at 10. And then they have a lot of other options for number 11. I think one of the Indian fast bowlers, so Chetan Sakaria யாருனா ஆடுவாங்க. நைஸ். ஓகே, தர்மசாலாவில் நடக்குது இந்த மேட்ச். வந்து உங்கள் ப்ரெடிக்ஷன் மேபி? ஸோ தர்மசாலாவில் நடக்குது நான் தான் சொன்னேன். இட்ஸ் அ ஹை ஆல்டிடியூட் கிரவுண்ட். ஹை ஆல்டிடியூட் கிரவுண்ட்ஸில் என்னென்னா த பால் ட்ராவல்ஸ் அ லிட்டில் ஃபர்தர். ஏன்னா அந்த ஆல்டிடியூட் இருக்க அந்த ஃபேக்டர்ஸ்னால, நேச்சுரல் ஃபேக்டர்ஸ்னால இட் ட்ராவல்ஸ். அதனால் ஐ திங்க் திஸ் கேம் இஸ் கோனா பி ஹை ஸ்கோரிங் பிகாஸ் ரெண்டு டீம்லையுமே பவர் ஹிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி மிச்சல் மார்ஷ் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். சம்டைம்ஸ் அ பிளேயர் லைக் டேவிட் வார்னர் has always cherished being the captain. I think he's led from the front a lot of times. That brings out the best out of him. So அது ஒரு டிஃப்ரெண்டான ட்ரான்சிஷனாக இருக்கும். But I think Punjab start favorites that game. Next, match number 3. It's KKR versus SRH. Yes, நிறைய டீம் நம்ம பேசியிருப்போம்ல. இப்போது பர்சனலி இந்த ஃப்ரான்ச்சைஸில் வந்து இந்த 11 ப்ரெடிக்ட் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி. அப்படி வந்து எனக்கு வந்து பர்சனலி ஐ ஃபீல் SRH அவங்க வந்து எந்த 11 எந்த 4 ஃபாரினர் எடுக்க போகிறாங்கன்றது எவ்ரிபடி கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய அந்த மேக்ஸ் சம் போடுற மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இவங்க ஆடுவாங்களா, அவங்க ஆடுவாங்களா, இவங்கள எடுப்பாங்களா, அவங்கள எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் KKR போன சீசன் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகலாம் அந்த டீமுக்கு. ஸோ இந்த வருஷம் கௌதம் காம்பீர் ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் வந்து KKR வந்து அவர் பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் KKR பற்றி பேசிடலாம். ஸோ KKR, ஐ திங்க் KKR's பெஸ்ட் இயர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வாஸ் வென் கௌதம் கம்பீர் வாஸ் லீடிங் த சைட். அவர் ஷாருக் கான் ஆஸ் அ ஓனர் ஆல்சோ சம்மன் who really backs his ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்க ஒரு கோச்சாக இருக்கட்டும், ஒரு கேப்டனாக இருக்கட்டும், அவருக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு ஃப்ரான்ச்சைஸாக தான் KKR இருந்திருக்காங்க. MS தோனி எப்படி சிஎஸ்கேக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தாரோ, ஐ திங்க் கௌதம் கம்பீர் ஆல்சோ கேவ் அன் ஐடென்டிட்டி டு KKR. ஒரு நார்மல் மிட் டேபிள் டீமாக இருந்து
ஒரு சாம்பியன்ஷிப் டீம் ஆக்குனது கௌதம் கம்பீர் தான். ஸோ Gautam Gambhir coming back to the franchise will definitely change the style of or the brand of cricket KKR are going to play this year also. Mitchell Stark அவங்க அவ்வளோ காசு கொடுத்து போகும்போதே இட்ஸ் வெரி எவிடென்ட் வாட் சார்ட் ஆஃப் வெரி அக்ரெசிவ் கிரிக்கெட் தான் ஆட போகிறாங்க. ஸோ Gautam Gambhir is someone as a captain who has always backed match winners, so rather than the bits and piece cricketers. So I think அந்த ஒரு டெம்ப்ளேட் கண்டிப்பாக மாறும். And I think they'll have a better year this year is what I feel. They wanted one fast bowler to make that difference. அப்பயுமே they had probably the quickest bowler going around in the world. ஒரு பிரெட்லி மாதிரி ஒரு bowler வச்சுருந்தாங்க 2012-14 அந்த டைமில். So I think Gautam Gambhir is going back to that template. 12ல வந்து பிரெட்லி ஆனார், I think 14ல மார்னே மார்க்கல் ஆனார் நினைக்கிறேன் when they won the championships. உங்களுடைய predicted 11 for Kolkata? More than the 11, I think யார் எங்கெங்கே ஆட போகிறாங்கன்றது தான் will be a little key for KKR நினைக்கிறேன். ஏன்னா ஐ திங்க் திஸ் இயர் they'll have to back Sunil Narine to open and get runs. ஏன்னா அப்போ தான் காம்பினேஷன் வைஸ் ஐ திங்க் இட் will fit for them. So I think they'll have to start with Sunil Narine and Venkatesh Iyer at the top to open. They have Jason Roy, but now when I'm saying 11, their best 11, I'm saying it for their own condition, which is Kolkata. So I think they'll back their spinners. They'll go all out with their spinners. So அதனால Venkatesh Iyer and Sunil Narine will open. 3, of course, Shreyas Iyer, their captain. 4 would be Nitish Rana. I think he's been a champion performer for KKR last 3-4 years. Very underrated in terms of his IPL performances. So 5, 6, 7. 6 and 7 is fixed. Rinku at 6 and Russell at 7. So உங்களுக்கு 2 ஃபாரின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க் 8 ஆடுவார். முஜீப், I think they will play முஜீப் to start. So முஜீப் 9, மருண் and சுயாஷ் 10, 11. So இது வந்து இதான் அவங்க டெம்ப்ளேட்டாக இருக்கும் இந்த 11. ஸோ நம்பர் 5 சொன்ன மாதிரி வெரி ட்ரிக்கி அவங்களுக்கு. பட் ஆனால் வேர் தே வில் வாண்ட் டு பிளே இஃப் தேர் பிளேயிங் முஜீப்னா தே டோன்ட் ஹேவ் ரூம் ஃபார் அ ரமனுல்லா குர்பாஸ். ஸோ அதனால் இந்தியன் கீப்பரும் அவங்க ஷிகர் பரத் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஷிகர் பரத் வில் பேட் 5 for them. தி அதர் ஆப்ஷன் தே மைட் திங்க் இஸ் பிகாஸ் இஃப் தே ஃபீல் ஷிகர் பரத் டசன்ட் ஃபினிஷ் வெல், தே வில் ஆஸ்க் ஷிகர் பரத் டு ஓப்பன் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் வந்து பழையபடி 5 ஆடலாம். பட் ஐடியலி ஐ திங்க் வெங்கடேஷ் ஐயர் ஷுட் ஓப்பன் அண்ட் ஷிகர் பரத் ஷுட் பேட் 5. நைஸ். இப்போ அடுத்து அப்படியே இந்த பக்கம் வரப்போ SRH, எஸ் எல்லாருமே வந்து எந்த 11 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. தே அனௌன்ஸ்ட் பேட் கமின்ஸ் அஸ் கேப்டன். இப்போது அது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய டிசிஷன் தான். இதுக்கு முன்னாடி அவங்களோட ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப அவங்களுக்கு ஆஸ்திரேலியன் கேப்டன்ஸ் வந்து கப்பு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு லாஜிக்கில் மேபி அவங்க வந்து பேட் கமின்ஸ் வந்து இந்த வருஷம் அவங்களுக்கு கப்பு ஜெயிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்கன்னு எங்களுக்கு சில கெஸ் இருக்குது. இந்த வருஷம் SRH எப்படி இருக்க போகுது? ஆக்சுவலாக நீங்களே கரெக்டாக சொன்னீங்க. SRH வந்து அகெயின் வெரி சிமிலர் டு பஞ்சாப். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸாக எடுத்திங்கன்னா ப்ராப்ளி ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்குவாட்ஸ் இன் த டோர்னமெண்ட் அலாங் வித் பஞ்சாப் அண்ட் மும்பைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வேர் வில் தே பிளே ஹூம், அதுதான் மிகப்பெரிய கேள்வி. நாட் ஜஸ்ட் வித் த ஃபாரினர்ஸ், ஐ திங்க் இந்தியன் பிளேயர்ஸ்லேயே அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். சம்மன் லைக் மயங்க் அகர்வால் who's a very seasoned cricketer. I would want Mayank to open because that will give a lot of flexibility for their middle order as well. SRH is very interesting here because they'll find it very difficult to find the right combination to play. Okay, உங்களுடைய predicted 11. One of the biggest positives in this auction is picking Travis Head in Indian conditions. நீங்கள் வேர்ல்ட் கப்லேயே பார்த்தீங்க, he was ruled out for literally half of the World Cup. Australia still backed him. அவர் வந்து பண்ணுவாருன்னு தெரியும், அவர் வந்து பண்ணார். ஃபைனல்ஸில் அவர் அடிச்ச 100 எல்லாருக்குமே தெரியும். So I think they will open with Mayank and Travis Head. My number 3 would be Rahul Tripathi. That gives you more flexibility as you go down. Someone like an Abhishek Sharma. So if they're very confident, if they're really sure that they want Abhishek Sharma to open, then maybe Mayank will bat 4. 5, you have to play Henrik Klaasen. I mean, on current form, probably the best middle order batter going around in white ball cricket, enna portharikkum in world cricket now, is Henrik Klaasen. I'm very unsure if they will have a spot for Marco Jansen. Adanala Shabazz Ahmed will bat 6 நினைக்கிறேன். Left arm spinner, he was traded from RCB. And of course, number 5 Washi, I think he'll bat 7. So that sort of gives you 2 or 3 bowling options also already. And Travis Head bowling boduvaru, Shabazz Ahmed bowling boduvaru, Washi bowling boduvaru. So, and Cummins has to bat at 8. Being the captain, he has to bat 8. And then you have 2 good Indian fast bowlers, Bhuvi and Ft.Arjun. And you have other options also for the Indian fast bowlers. The biggest pick or the biggest plus they'll have is Vanindu Hasaranga this year. And if you're ready to leave out a player like Marco Jansen, I think you'll have to play Vanindu Hasaranga. So you have Cummins at 8, Hasaranga at 9, and then you have Bhuvi and Nattu at 10 and 11. They have 3 spinners and they have 3 quicks. So I think it's balance-wise, it's very good. But in the 11 ஆடுவாங்களா, whether they can actually leave out players like a Marco Jansen and an Aiden Markram
ஏடன் மார்க்ரம் 2 SA T20 வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே ஃப்ரான்ச்சைஸ்க்கு. நான் சொன்ன மாதிரி மயங்க்ஸ் ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் மயங்க் கெட்ஸ் ரன்ஸ் அட் டாப் ஃபார் SRH, ஐ திங்க் திங்ஸ் ஆர் சார்ட்டட் ஃபார் தட். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் அப்படின்னு சொல்லலாம், RR வெர்சஸ் LSG. எனக்கு LSG பற்றி பேசணும். இந்த டீமில் வந்து நல்ல ஸ்பார்க் இருக்குது, நல்ல டேலண்ட் இருக்குது, ஆனால் எதுலேயோ மிஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் கூட KL ராகுல் வந்து இன்ஜுரினால போனதுனால அடுத்த கொஞ்சம் தூரம் வந்து குருணல் பாண்டியா பார்த்துக்கிட்டாங்க. செமிஃபைனலில் தி லாஸ்ட். நான் அதிகமாக ஒரு டீமை யோசிக்கிறேன்னா இந்த டீமில் வந்து எந்த பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி. மோரோவர் KL ராகுல் அவர் வந்து டீமுக்காக நல்லா பேட் பண்ணுறாரு, அது ஒரு சைடு இருந்தாலுமே கேப்டன்ஷிப்பில் இன்னும் சம்திங் ஹி நீட்ஸ் டு இம்ப்ரூவ் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். ஏன்னா பஞ்சாப்லேயே ஒரு பெரிய டிசிஷன் எடுத்திருப்பாரு. மயங்கும் KL ராகுல் ஓப்பனிங் இறங்குவாங்க, கிறிஸ் கெயில 1 டவுன் ஆடி இருப்பாங்க. அது நிறைய பேருக்கு வந்து இந்த கெயில வந்து 1 டவுன் ஆடுற அளவுக்கு என்னடா அப்படின்ற மாதிரியான பேச்செலாம் வந்துச்சு. அண்ட் இங்கே LSGயில் வர்றப்ப எது வந்து அவர் மிஸ் பண்ணுறாரு கேப்டன்ஷிப்லேயும் சரி, அந்த டீமும் ஃப்ரான்ச்சைஸாகவுமே எதை மிஸ் பண்ணுறாங்க? காம்பினேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் LSG இஸ் அ கிளாசிக் கேஸ் ஆஃப் ஹேவிங் டூ மெனி ஆப்ஷன்ஸ் ஃபார் த சேம் ஸ்லாட்ஸ்ன்னு சொல்லலாம். KL ராகுலில் சேர்த்தா அவங்களுக்கு டாப் 6ல் 3 விக்கெட் கீப்பர் இருக்காங்க. அண்ட் ஆல் 3 ஆர் வேர்ல்ட் கிளாஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மென்ஸ். ஏன்னா யூ ஹேவ் KL ராகுல், யூ ஹேவ் நிக்கலஸ் பூரான், யூ ஹேவ் குவிண்டன் டி காக். ஸோ இப்போது அண்ட் தேர்ஸ் அ டாக் கோயிங் அரவுண்ட், இந்த மாதிரி KL ராகுல் வந்து அவரோட இந்தியன் டீமுக்காக இஸ் புஷிங் ஃபார் த T20 ஸ்பாட். அதனால இந்த வருஷம் அவர் மிடில் ஆர்டரில் ஆட போகிறாருன்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் இந்தியன் டீமில் வந்து இப்போது நீங்கள் T20 கிரிக்கெட் எடுத்திங்கன்னா விக்கெட் கீப்பர் கேனாட் பேட் அட் த டாப். ஏன்னா ஒரு SSV ஜெய்ஸ்வால் இருக்கார், ரோஹித் சர்மா கேப்டன் ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரோஹித் சர்மா, SSV ஜெய்ஸ்வால், சுப்மன் கில்லாம் இருக்கும்போது யூ கான்ட் பிளே த விக்கெட் கீப்பர் அட் த டாப். ஸோ ஜிதேஷ் சர்மா தான் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கார். ஸோ KL ராகுல் வந்து நான் மிடில் ஆர்டரில் தான் ஆட போகிறேன், ஸோ டு ப்ரூவ் தட் அப்படின்னு ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. அவர் மிடில் ஆர்டரில் ஆடினார்னா பயங்கரமான டைனமிக் சேஞ்ச் அது இன் டர்ம்ஸ் ஆஃப் தி காம்பினேஷன். த பாயிண்ட் வேர் தே வில் ஸ்ட்ரகிள் திஸ் இயர் இஸ் ஃபைண்டிங் த பெஸ்ட் ஸ்பாட்ஸ் ஃபார் த பிளேயர்ஸ். ஏன்னா லாஸ்ட் இயர் தே ஸ்டார்டட் ஆஃப் வித் கைல் மேஸ். குவிண்டன் டி காக் ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆடவே இல்லை. இஃப் யூ ரிமெம்பர், ஓப்பனர்ஸ் யார் ஆடுவாங்கன்றது ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். அண்ட் தட்ஸ் வை ஐ திங்க் தேவ் கான் அஹெட் வித் தேவ்தத் படிக்கல் திஸ் இயர். அவங்க தேவ் ட்ரேடட் ஹிம் ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ், விச் கிவ்ஸ் தேம் தட் ஆப்ஷன். ஓகே, உங்களோட ப்ரெடிக்டட் 11? நான் சொன்ன மாதிரி இஃப் KL இஸ் கோயிங் டு பேட் இன் த மிடில், ஐ டோன்ட் சி அ ஸ்பாட் ஃபார் குவிண்டன் டி காக். பர்சனல் ஃபேவரட் எனக்கு 2 பேரில் குவிண்டன் டி காக்காக இருந்தாலும் காம்பினேஷனுக்காக யூ வில் ஹேவ் டு ஓப்பன் வித் கைல் மேயர்ஸ் அண்ட் தேவ்தத் படிக்கல். ஐ திங்க் 3 வில் பி தே வில் பேக் தீபக் ஹூடா ஃபார் 1 more year. KL வந்து 4, இப்போ மிடில் ஆர்டர்னா KL வந்து 4 ஆட போகிறாரா 5 ஆட போகிறாரா என்னன்னு தெரியல. ஸோ ஃபார் மீ ஃபார் நவ் ஐ வில் பிளேஸ் him at 4. 5 யூ ஹேவ் நிக்கலஸ் பூரான், 6 யூ ஹேவ் மார்க்கஸ் டாய்னிஸ். ஸோ அதுதான் அவங்க கோர். ஸோ 4, 5, 6 பிட்வீன் KL ராகுல், நிக்கலஸ் பூரான் அண்ட் மார்க்கஸ் டாய்னிஸ் வில் கிவ் தெம் தட் புஷ். அந்த எண்ட் ஓவர்ஸ்லையும் சரி, அந்த மிடில் ஓவர்ஸ்லையும் சரி. ஏன்னா இவங்க யாருமே KL in the middle and தேவ்தத் at Padikkal at the top will be the glue around which LSG's batting will revolve நினைக்கிறேன். And I'm very very sure their impact player will be Ayush Badoni. I'm very sure. ஏன்னா அவர் வந்து he'll give you some batting. So 6 வந்து ஸ்டாய்னிஸ்னா, in your starting 11 your number 7 would be Krunal Pandya. Because they have a very inexperienced Indian bowling attack நான் சொன்ன மாதிரி. It's a toss-up between David Willey and Shamar Joseph. Shamar Joseph நிறைய பேர் கேள்விப்பட்ட பிளேயர். ரீசெண்டாக அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா he had a wonderful test series for West Indies. So one of them will bat at 8. அவங்க யார் போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. They might go with knowing their management, the coach style and the captaincy style of KL Rahul. I think they will play Joseph ahead of Willey to start. So 8 over 9 probably one of the best T20 spinners we have in India now, Ravi Bishnoi அவர் ஆடுவார். அண்ட் தென் நான் சொன்ன 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், த இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மொஷின் கான் அண்ட் யாஷ் தக்கூர். இதான் 11 இருக்கும். இஃப் யூ பிளேயிங் இன் அ பிளேஸ் லைக் சென்னை, மேபி அந்த ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் மைட் பி நவீன் உல்லாக் ஆல்சோ. ஆப்கானிஸ்தானோட நவீன் உல்லாக், எஸ் வெரி குட் ஸ்லோவர் ஒன்ஸ். வெரி நைஸ். இந்த பக்கம் அப்படியே ராஜஸ்தான், இவங்க தான் வந்து IPL உடைய ஃபர்ஸ்ட் சீசனுடைய வின்னர். சஞ்சு சாம்சன் ஆஸ் கேப்டன். கேப்டன் ஆனதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. இன்ஃபேக்ட் நம்மளால் சில நேரங்களில் வந்து பேட்டிங் வந்து அங்கே திடீர்னு ஒரு மேஜிக் நடக்கும். 7th 8th வந்து விளாட்ற பிளேயர் திடீர்னு ஒரு 5 6 4 6 அடிச்சுட்டு போவாங்க. அண்டு பவுலர்ஸ் அங்கே திடீர்னு ஹிட்டர்ஸாக மாறிடுவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ராஜஸ்தான்லேயே. நம்மளால் வந்து சொல்ல முடியாது இந்த மேட்ச்சில் இவங்க தான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒப்பீனியன்? ராஜஸ்தான் ஐ திங்க் செகண்ட் மோஸ்ட் ஃபேவரட் டீம் ஆஃப் CSK எனக்கு. அஃப்கோர்ஸ் பிகாஸ் ஆஃப் த kind of cricket they played. Or Shane Warne was my hero growing up. Any cricketer who's a leg spinner, I think
Shane would be a hero. So I think that's the second most favorite team for me. இப்போ சிஎஸ்கே ஜெயிக்கலனா எந்த டீம் ஜெயிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறேன்னு கேட்டிங்கன்னா நான் ஆர்ஆர் தான் சொல்லுவேன். If everyone is fit, they have probably got one of the best bowling attacks in the tournament because you have Trent Bolt, you have they've signed Nande Berger from South Africa. That guy is a very promising fast bowler. ஏன்னா he's been doing well. இப்போ நீங்கள் SA T20 பார்த்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு ஆனார். He made his test debut against India recently. So you have Prasidh Krishna, again one of leading fast bowlers in the country. World Cup squad இருந்தார் இந்தியாவுக்கு. And then probably you have the best spin pair ன்னு சொல்லணும். In terms of experience and variety, you have Ravichandran Ashwin and Yuzvendra Chahal. A very exciting year. I am very excited for Rajasthan Royals. I wish they do great things this year. Yes, hope everything will happen. உங்களுடைய predicted 11? Predicted 11, I think top 3 pick themselves. Josh Butler, Yashasvi Jaiswal, probably the best white ball opening batters going around in the world currently. அவங்க ரெண்டு பேர். Personally, always wanted Sanju to bat at 3. ஏன்னா apart from Josh Butler and Jaiswal, if you have one player who can get you hundreds in this Rajasthan Royals lineup, I think it's Sanju Samson. If he gets in, he can get 100. அந்த மாதிரி பிளேயர்ஸ் நிறைய ஓவர்ஸ் ஆடணும். என்னோட ஒப்பீனியன் எப்பயுமே அப்படி தான் இருந்திருக்கு. ஏன்னா என்ன இம்பாக்டாக இருந்தாலும் there is no point batting them at 5 or 6 or even 4. So Sanju should bat 3. So I think I will have an impact player as a foreigner and I'll bat Dhruv Jurel at 4. Shimron Hitmaier 5 because maybe on paper he's not probably one of the best T20 cricketers going around, but for Rajasthan அவர் நல்லா பண்ணியிருக்காரு last 2-3 seasons. 6, as I said, Riyan Parag, very crucial player for them, and I think for Rajasthan to do well அவருக்கு ஒரு நல்ல இயர் இருக்கணும். Then the 5 bowlers that I told you, I think Ashwin will bat 7, Bolt, Chahal, Prasidh Krishna and Andre Berger. I think they've signed Ravman Powell this year, so he will be one of the, if Rajasthan bat second, impact player, they might change him for Andre Berger and get him to bat. So that will strengthen their batting, which will allow Riyan Parag to bat 7 and Ashwin at 8. So I think they've got bases covered. I think they are very balanced side. They're looking very good this year. Yeah. And they start favourites for me in this game. Rajasthan will definitely start favourites. Okay. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த மேட்ச் வந்து ஒரு யுத்தம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த மேட்சுக்காக தான் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. மும்பை வெர்சஸ் ஜிடி. எனக்கு வந்து 2 ஃப்ரான்ச்சைஸில் மும்பை இஸ் க்ளோஸ். ஏன்னா நம்ம சச்சின் சார் பார்த்து தான் வளர்ந்தோம். சச்சின் சாரோட ஷார்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி தான் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்படின்றப்ப எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட்டாகவே மும்பை நிறைய சீசன் விளாண்டுருக்காங்க. சில நேரங்களில் அவங்க கப்படிக்கும் போது வந்து நானும் சந்தோஷப்பட்டிருக்கேன். பரவாயில்ல, சச்சின்காக ஜெயிச்சு போட்டோம், சச்சின் இருக்கார் அப்படின்ற அந்த ஒரு ஹோப் இருக்கும் ஒவ்வொரு வாட்டியுமே. அண்ட் இந்த வருஷம் அவங்க எடுத்த ஒரு பெரிய டிசிஷன் வந்து ரோஹித் சர்மாவை கேப்டன்ஷிப்லேருந்து எடுத்துகிட்டு கேப்டன்சிக்கு வந்து ஹர்திக் பாண்டியாவை போட்டது பெரிய டிசிஷன். பட் எனக்கு பர்சனலி அப்படி ஒரு சீனியர் பிளேயர், அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், இவ்வளோ வருஷம் உங்களுக்கு கப்பை ஜெயிச்சு கொடுத்தவர், அந்த மனிதரை வந்து விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த பாட்டு ஒன்று வரும். அந்த லிங்கா பாட்டில் வந்து சுட்டாலும் சங்கு நிறம் உண்மை ஒரு நாள் வெல்லும். எனக்கு அந்த பாட்டு ஓடுறப்ப இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ரோஹித் சர்மா தான் ஞாபகத்துக்குறாரு. எப்படியாப்பட்ட மனுஷன் பாருங்க, அமைதியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி மும்பை? Undoubtedly the strongest side in this year's competition. Where they will struggle is what I feel. 2 area. The transition of captaincy from Rohit Sharma to Hardik Pandya. The acceptance of the players around him. அவரோட ஸ்டைலுக்கு மும்பை அடாப்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா ஜிடி played a very different brand of cricket. Mumbai used to play a very different brand of cricket. But the biggest plus, Jasprit Bumrah is back fit. In fact, நீங்கள் last 2 years பார்த்தீங்கன்னா they had this dream of getting Bumrah and Archer to bowl together. ஒரு வருஷம் Bumrah இன்ஜர் ஆகிட்டார், ஒரு வருஷம் ஆர்ச்சர் இன்ஜர் ஆகிட்டார். ஸோ அந்த ஒன்றா ஆடுற ஆப்ஷன் வரவே இல்லை. இஃப் மும்பை கெட் இன் டு த பிளே ஆஃப்ஸ், மும்பையை பிளே ஆஃப்ஸில் அடிக்கிற டீம்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். ஸோ எதர் அவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்க, குவாலிஃபை ஆனால் தேர் அவுட் ரைட் ஃபேவரட்ஸ் டு வின் த டோர்னமெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம். ஸோ ஆஸ் யூஷுவல் தேர் ப்ராப்ளி பெஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் overall strength of a franchise. I think they seem to be the best squad this year as well. This predicted 11 for team. So Mumbai's biggest strength over the years, ever since they started winning, was the core Indian players that they have. So we'll definitely open with Rohit Sharma and Ishan Kishan. My number 3 would be Tilak Verma. That guy is, I feel, something tells me that guy is going to have a breakthrough season this year. Definitely top 3 for orange cap list at the end of the year. If he bats 3, again, the point is he has to bat 3 for me. If he bats 3, he'll have one of the best years. 4, probably the best T20 batter for India currently, Surya Kumar Yadav, given he's fit. 5 would be their captain now, Hardik Pandya. So, in the strong 5 nala, what happens is
for the next 6 slots you can actually play 4 foreign players. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு. ஸோ இன் தட் சென்ஸ் ஐ திங்க் டிம் டேவிட் வில் பேட் 6 for them. ஏன்னா கோயிங் அரவுண்ட் வாட் இஸ் டூயிங் ஃபார் ஆஸ்திரேலியா, தி அதர் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் தட் இஸ் பிளேயிங், he's probably the best finisher going around along with Henry Klaasen in T20 cricket right now. So he'll bat 6. Now the biggest plus for them in releasing Cameron Green and getting an Indian all-rounder like Hardik Pandya is you can actually play a foreign all-rounder at 7. And adukku they've gone for Mohammad Nabi. I think na sonna spin attack seems to be their weak link this year, and I think they've bolstered that with Mohammad Nabi. Na sonna mari top 5 because you have all Indians, you have this option of playing a foreigner here. So Mohammad Nabi will bat 7, he'll give you overs. 8 will be the Indian spinner. It will be between Shreyas Gopal and Piyush Chawla ஒருத்தர் ஆடுவாங்க. 8 9 வந்து அந்த ஒரு ஸ்பின்னர் ஆடுவாங்க. 10 and 11 because they have Bumrah already will be the 2 foreign fast bowlers. அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஐ திங்க் இந்த 3ல 2 பேர் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். மதுஷங்கா ஃபாஸ்ட் பவுலர் லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, he's been doing really well, so they've picked him. துஷாரான் ஒரு மலிங்கா நியூ மலிங்கான்னு சொல்லி அவரை ஒருத்தர் எடுத்துருக்காங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஹில் ஸ்டார்ட். பட் மும்பை வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை கேம்பிள் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஜேசன் பேரண்டாஃப் அண்ட் ஜெரால்ட் கோட்ஸி, இன்ஃபேக்ட் 4 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐ திங்க் தே வில் ஸ்டார்ட் வித் ஜேசன் பேரண்டாஃப் பிகாஸ் தே லைக் தட் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஹூ ஸ்விங்ஸ் த பால் வில் கெட்ஸ் யூ விக்கெட்ஸ் இன் த நியூ பால். ஸோ அவர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். த செகண்ட் சீமர் ஃபார் மீ பர்சனலி ஐ வுட் கோ வித் Gerard Coetzee because he gives you that pace. He bowls at 140, 150, and of course இவங்களை பொறுத்த வரைக்கும் you have Nehal Vadera with a bat, impact player க்கு. இல்லை you have Akash Madhwal who did well, அவரும் ஒரு bat bowler. So their impact players, they have a very strong 15-16 this year. I think that's the biggest strength. The only weak link, as I said, is going to be their Indian spinners. If they have a good year, either of them, I think Mumbai is going to be very difficult to beat. Okay.